யான்னு பாக்குறேன். ஜெனி பாப்பா, உனக்கு இப்ப பாப்பா வரணும் அப்படிதானே? நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். பாப்பாவையும் தூக்கிட்டு வந்து அப்புறமா gift தரேன், சரியா? ஆனா ஆச்சியை தூக்கிட்டு வர முடியாது. அண்ணே, என்னண்ணே காமெடி பண்றியா? ஆச்சி எப்படி தூக்க முடியும்? அதான் தெரியுதுல்ல, ஆச்சியா அண்ணனால தூக்க முடியாது. அதனால பாப்பாவை தூக்கிட்டு வரேன், சரியா? சரி, நான் பார்த்து போனேன். அதெல்லாம் அண்ணன் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. இப்ப பாரு, பாப்பாவோட வரேன். ஜெனி பாப்பா, உனக்கு பாப்பானா ரொம்ப பிடிக்குமா? ஆமாக்கா, பாப்பா என் கூடயே இருந்தாளா, அதான் எனக்கு பாப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனா ருக்கு மம்மி விடவே மாட்டுக்காங்க. ருக்கு மம்மி எப்பவுமே அப்படிதான். அவங்க சரியான வில்லி, தெரியுமா? ஏன்க்கா அப்படி சொல்ற? வில்லினால ருக்கு மம்மி நல்லா தான் பேசுவாங்க. ஆனா திடீர்னு பைத்தியம் முடிச்சிருச்சு. அது உண்மையிலே பைத்தியம் தான். ஐயோ சாரிக்கா, அப்படி சொல்லியிருக்கவே கூடாதுல்ல, தெரியாம சொல்லிட்டேன். சாரி. அப்பா கிட்ட தெரிஞ்சா ஏசுவாங்க தெரியுமா? அம்மாவும் ஏசுவாங்க. என்னண்ணே இது? இதான் உன் கிஃப்டா? எங்க போய் நான் வாங்கினேன்? சூப்பரா இருக்குனே. ஆனா எல்லாருக்கும் வாங்கிட்டலாம்ல, அக்காக்கு பாப்பாக்கு. என்ன பாப்பா, அண்ணே எல்லாருக்கும் வாங்கிட்டேன் தெரியுமா? அது எப்படி வாங்காம இருப்பேன்? இதான் எல்லாருக்கும் பர்த்டே ஸ்பெஷல் கிஃப்ட் தெரியுமா? சூப்பர்ண்ணே. பாப்பா இப்பதான் 3 பேரும் சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? அப்படியே மகாராணி மாதிரி இருக்கீங்க. அப்படியே அண்ணே, நான் ராணி மாதிரியே இருக்கனா? மாமா யாருக்கனவே நீ தான் இந்த வீட்ல ஆட்சிக்கு அப்புறமா அப்படியே சண்டி ராணி. இப்போ ருக்குமான்ட்டாங்க. அப்புறம் நீ மகாராணி ஆயிட்ட தெரியுமா? மற்றவங்களாம் சின்ன சின்ன ராணி. ஏன் அண்ணே எப்ப பார்த்தாலும் என்னை இப்படியே சொல்லிட்டு இருக்க? சரி சரி, திடீர்னு வியாதானம் முடுங்க மடம் ஏறின மாதிரி ருக்கம்மா வந்து கத்திர போது. அதுக்குள்ளேயும் அண்ணா உங்களுக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஜான்சி பாப்பா. ஹாப்பி பர்த்டே எஸ்டர் பாப்பா. ஹாப்பி 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 பர்த்டே. என்ன புது மாதிரியான பாட்டு படிக்கிற? அண்ணன் எப்பவுமே வித்தியாசமானவன். அதான் புது மாதிரியான பாட்டு. இருக்கிற பாட்டையே அப்படியே வாய்க்கு வந்தபடி படிச்சுக்கிட்டேன் தெரியுமா? என்னன்னு சொல்ற? ஆமா பாப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் படிச்சேன். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ஆனாலும் உங்க 2 பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரியுமா? தேங்க்ஸ்ண்ணே. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எஸ்டர் பாப்பா, ஜான்சி பாப்பா. தேங்க்யூ அக்கா. எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த குழந்தைய? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. அவ ஏன் பொண்ணு, அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நான் தான் அண்ணன் தூக்கிட்டு வர சொன்னேன். இப்போ என்ன? நீ வாய முடு. உனக்கு என்கிட்ட பேசுற தகுதியே இல்லை. 4 வருஷம் உன்னை வளர்த்துருக்கேன். கொஞ்சமாவது நான் போட்ட சொத்தை தின்றிருந்த உனக்கு நன்றி இருக்கணும். நன்றியே இல்லைல்ல உங்க அம்மா கறிய மாதிரி. யாருக்கு நன்றி இல்லை? எங்க அம்மாக்கா இல்ல உங்களுக்கா? முதல்ல அதை நினைச்சு பாருங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா பத்தி பேசுற தகுதி யாருக்கும் இல்ல. வாய முடிடி. உன்னை தூக்கிட்டு போய் நல்லா தானே வளர்த்தேன். உன்னை ஒன்றும் பிச்சை எடுக்க வைக்கலல. நீ அப்படித்தான் பேசுவ. நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஆச்சி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அண்ணா இருக்கான், அக்கா இருக்கா, குட்டி பாப்பா இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. நீங்க மட்டும் நான் தனியா இருக்கீங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம பேசாதீங்க. அடியே, உன் வாய் சவுடாலுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. உங்க ஆத்தா மாதிரியே தானே இருக்க. என் பிள்ளையை நம்ம யாராவது தூக்குனீங்க, கையை ஓடிச்சு போடுவேன். ஓடிச்சு அது புளிய மட கொப்பு படைஞ்ச கை அப்படியே ஓடிக்கிறதுக்கு. இங்க பாடு இருக்குமா? சும்மா தேவையில்லாம கத்திட்டே இருந்தா பிரஷர் தான் ஏறும். அதை விட்டுப்பட்டு போய் வேலையை பாடு. பாப்பா எங்க பாப்பா? எங்களுக்கு அப்பாவை கூட சேர்ந்து விளையாடணும்னு தோணுதோ அப்பா விளையாடுவோம். எப்பாவா உன்னை தேடி வராளோ அப்பா வருவா. இப்ப சான்சி பாப்பா கூட்டிட்டு வர சொன்னா நான் கூட்டிட்டு வந்தேன். போடுமா? என்னல ஓவர் ஆடுற? எல்லாம் அந்த மகா கொடுக்குற செல்லம் தானே. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடியே, நீ என்ன அவனை பார்த்து ஈன்னு இழிச்சுக்கிட்டு நிக்கிற? இங்க பாரு, உனக்கு நான் தான் அம்மா. இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தா? அவளா? இங்க பாரு, அவ கொடுக்குற எதையும் போடக்கூடாது. அவ மூஞ்சிலே தூக்கி எறியறனா இல்லையான்னு பாரு. வாடி. அக்கா. ஆமா, அக்கா அக்கா, பெரிய அக்கா, உன் கூட ஒட்டிட்டு பிறந்தவ. வாடி. சாரினே, என்ன தானே உனக்கு யாச்சு வந்துச்சு. சாரினே. ஐயோ பாப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது இன்னைக்கு யாசுது. அதெல்லாம் நான் இந்த கடையில வாங்கி அந்த கடையில விட்டுருவேன் தெரியுமா? அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஆமா ஜான்சி பாப்பா, இவனை பத்தி உனக்கு சரியா தெரியல. யாராவது யாசனானா காது குட்டே கேட்க மாட்டான். எங்க அப்பா ஏதாவது யாசம் பாடு, அப்போ காட்டுக்குள்ள பஞ்சு எடுத்து வச்சுக்குவான் தெரியுமா? அப்பா யாசி முடிச்ச உடனே உனக்குலாம் எத்தனை சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்னு சொல்லும். கடைசியா பஞ்சு எடுத்துட்டு என்னப்பா சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்பான் தெரியுமா? உனக்கு எப்படின்னு தெரியும்?
தெரியும்? கடைசியா சொல்றது மட்டும் எப்படி தெரியும்? நீ எப்படி கேப்ப? அதுவா பாப்பா அவ்வளவு நேரம் கையை ஆட்டி ஆட்டி கொஞ்சம் ரெண்டே முட்டை கொஞ்சம் உருட்டிக்கிட்டு ஆக்ரோஷமா பேசும். அப்போ நம்மள ஏதோ ஏசிட்டு போலன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பேன். அப்புறமா கடைசியில பேசி முடிச்சதும் மேல வயிற்றுல கையை கீழே தூக்கி போடுமா. அப்போனா ஐயோ எல்லாம் பேசி முடிச்சிட்டு போல, இனி ரெஸ்ட் எடுக்க போகுது அப்பா அப்படின்னு தெரியும். அதான் என்னப்பா சொன்னேன்னு கேட்பேன் தெரியுமா. போனே எனக்கு சிடி சிடிப்பா வருது. அண்ணே இப்படிலாம் கூட உனக்கு தெரியுமாண்ணே? பின்ன என்ன பாப்பா, தப்பு பண்றது மனசு இயல்பு. நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு தானே பண்ணுவேன். அதுக்கு போட்டு அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு முட்டை கண்ணு தெரிச்சு வெளியில விழுற மாதிரி எப்படி ஆசம் தெரியுமா அப்பா. அவட்ட கேட்டு தெரியும். அக்கா அப்பாக்கு அவ்வளோ கோவம் வருமா? இவன் சின்ன சின்ன தப்புன்னு சொல்றானே, அது என்ன சின்ன தப்புன்னு கேட்டியா? என்னண்ணே சின்ன தப்பு? இது ஒண்ணும் இல்ல பாப்பா, சொன்னா சிரிப்பா வரும். அப்பா எப்பவுமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட சொன்னா சாப்பிடவே செய்யாது தெரியுமா. சோம்பேறித்தனமா பெட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். நான் என்ன செய்வேன் தெரியுமா, நல்லா தூங்குவேனா திடீர்னு பார்த்து டாயிங்னு விழுந்துருவேன். அன்னைக்கு அப்படிதான் விழுந்த உள்ளில குழம்பு சட்டியில உள்ள குழம்பு கூட கீழே படம் தெரிச்சு போச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டேன் தெரியுமா. வீட்டுக்கு வந்த உடனே ஏச்சு அப்படி ஒரு ஏச்சு. கீழே உட்காந்து சாப்பிட்டது அப்பா குத்தமா இல்ல குழம்பு சட்டி மேல விழுந்தது ஏன் குத்தமா சொல்லு. அதுக்கு ஒன்னியான அப்பா யாசிஜி. ஒடிச்சட்டி கறி குழம்பையும் குப்பரை கட்டுனா ஏன் சாம என்ன பாப்பா பண்ணும்? கறி குழம்ப டேபிள்ல உட்காந்து சாப்பிடணும். அப்புறம் டைனிங் டேபிள் என்னத்துக்கு இருக்கு? அண்ணே சூ பண்ண நீ. இது மட்டுமா? அப்படா என்ன பண்ணான்னு கேள. சின்னச்சிட்டி பாப்பா சொல்ற. அப்படா என்ன பண்ண அப்ப என்ன பண்ணானே? அதானே ஐயா ஒரு தப்பு பண்ணியிருந்தா தெரியும். ஐயா தப்பா பண்ணினா எந்த தப்புன்னு எப்படி தெரியும்? அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டியே அதை சொல்லு. அதுவா பாப்பா, அன்னைக்கு ஒரு பாடத்துல ஃபெயிலா போயிட்டேன். மார்க்கும் குறைஞ்சு போச்சு. அது இந்த வருஷம் இல்ல தெரியுமா, போன வருஷம். அப்பா பாட கையெழுத்தா போடுறதுக்கு பதிலா சாக்ஷன் போட்டு கீழே 2 கோடு பெருமையா போட்டேன் தெரியுமா. அப்பா போடுற மாதிரி டீச்சரும் பார்த்துட்டு ஐயோ அப்பா பாட கையெழுத்தா போடுறதுக்கு பதிலா இவன் பாட போட்டு இவன் 2 கோடு வேற போட்டுருக்கான் அப்பா மாதிரின்னு சொல்லி எனக்கு 2 அடி பின்னாடி அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொன்ன பிறகுதான் என்ன செய்யுது, ஐயோ சாக்ஷன் நான் போட்டோன்னு தெரிஞ்சிச்சு தெரியுமா. அண்ணே நிறைய களவாணி வேலை பார்க்கற போல. வேணும்னே பாக்குறது இல்ல பாப்பா. ஏதாவது அப்படியே செய்வனா அப்புறம் தெரியாம மாட்டிக்குவேன். அதான். ஆனா இந்த உன் பக்கத்துல இருக்கிற களவாணி அவ எல்லா தப்பையும் கரெக்டா பண்ணுவா தெரியுமா. நான் தப்பு கூட தப்பா தான் பாப்பா பண்ணுவேன். ஆமா தனிச்சு பாப்பா, ஒரு தப்பு பண்ணுனா அதை சரியா பண்ணணுமா இல்லையா? இவனே மாட்டிக்குவான் தெரியுமா. தப்பா பண்றவனுக்குலாம் என்னத்துக்கு தப்பு பண்ணணும்னு ஆசை வருது. அதுவும் சரிதான். ஏனே உனக்கு தப்பு பண்ணவே தெரியல சரியா, அப்புறம் ஏன் போய் சொல்ற? ஏன் தப்பு பண்ற? எனக்கு என்ன பாப்பா தெரியும், நானு தெரியாம மாட்டிக்கிறேன் தெரியுமா. ஆனா எல்லாருமே என் தப்பு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதான் எனக்கு பெரிய வருத்தம் தெரியுமா. இனிமே நான் அப்பாட்ட சொல்லி அப்பா தப்பை கண்டுபிடிக்காதீங்கன்னு சொல்லிடுவோம் சரியா? அதுவும் சரிதான். சரி வாங்க பாப்பா, நம்ம போய் கேக்க வெட்டி சாப்பிடுவோம். பசிக்க விட ஆரம்பிச்சிட்டு. சரிண்ணே. மகா மனசெல்லாம் வலிக்கும் மகா. நம்ம குழந்தையோட பிறந்தநாளை கூட சந்தோஷமா கொண்டாட முடியலன்னு நினைச்சி ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. நாம ஏண்டி இங்க இருக்கணும்? ஆனா அம்மா இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அதான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. என்னங்க இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எதுக்கோ பயந்து எதையோ விட்டுட்டு ஓடுற கதையா இருக்கு. ஏங்க அவ எல்லாம் பிளான் பண்ணி தான் அத்தைய கவுத்திருக்கா. எல்லாமே அவங்க பிளான் படி தான் நடக்குது. நீங்க அதுக்காக பயந்து இங்க இருந்து எங்க போவீங்க? எத்தனை நாளைக்குங்க பயந்து பயந்து ஓட முடியும்? நீ சொல்றது சரிதான் மகா. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் தங்கச்சி எப்படிப்பட்டவளா இருக்கா? அவளை நினைச்சாலே எனக்கு எரிச்சலும் கோவமும் தான் வருது. ஆனா அம்மா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. எங்க அம்மா இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல. ஜேம்ஸ் அது அவளை கட்டின புருஷன், அதனால அவளுக்கு சப்போர்ட்டா பேசுறான்னு சொல்லலாம். ஆனா எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? அதுதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் புரிய மாட்டுக்கு. என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதனாலதான் அவங்க என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ணனு இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மகா பண்ண? நீ யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லை. பின்ன அவங்க வெறுக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிருப்ப? ஒருவேளை பாப்பா கிடைச்ச சந்தோஷத்துல நான் வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிடுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அப்படி மகா, அவங்க நம்ம ரூம் பக்கமே வரலையே, பின்ன எப்படி தெரிஞ்சிருக்கும்? எனக்கு அதுதாங்க புரியல. இதுதான் அவங்களுக்கு முக்கியமான காரணமா இருக்கணும். அத்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அவங்க அடிக்கடி உங்களை சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை பெருசுப்படுத்தினதே கிடையாது. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து என் மேல கொஞ்சம் கோபம் அதிகம்தான். நான் தான் உங்களை போக விடாம தடுக்கிறேன்னு நினைச்சாங்க. இப்போ நான் சாமி கும்பிடுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதான் இந்த கோபத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கணும். இது சுத்த மடத்தனடி. ஏய், அவங்க அவங்க விருப்பத்துக்கு அவங்க அவங்க இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விருப்பத்தை மத்தவங்க மேல திணிக்க கூடாது. இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அவங்க உன்னை வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு என்னடி செய்யறது? விடுங்க, காலப்போக்கில் சரியாயிரும். நானும் அப்படி பண்ணியிருக்க கூடாது. மனசுக்குள்ள எப்பவும் கடவுளை கும்பிடுற மாதிரி கும்பிட்டே போயிருக்கணும். அந்த கடவுள் இந்த கடவுள்னு எதுக்கு எனக்கு இந்த பாரபட்சம்? என் பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல இந்த உலகத்தையே நான் கொஞ்சம் மறந்து தான் போயிட்டேன். நான் பண்ண தப்புக்கு தண்டனையா இதை எடுத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிரு மகா. நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம உன்னை இப்படி கஷ்டப்படுத்திருக்க கூடாது. அதுக்கான தண்டனையை தான் இப்ப நாம அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்க என்னங்க பண்ணீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணல. நான் தான் பைத்தியக்காரத்தனமா இந்த முட்டாள பெரிய யோக்கியம்னு நினைச்சு இவ்வளவு நாளும் கண்மூடித்தனமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அதான் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டா. கூட பிறந்தவன் என்ன கூட பிறந்தவன், கட்டின புருஷனை விட வேற யாரும் முக்கியம் இல்லைன்னு நான் நினைச்சிருக்கணும். நான் பண்ணது தப்பு. நீங்க தான் என்னை மன்னிக்கணும். சரி மகா, கவலைப்படாத. புடவைய மாத்திட்டு வா, நாம பிள்ளைக்கு கேக் வெட்டுவோம். இங்க சாயங்காலமா வெட்டுவோங்க. மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அக்காக்காவது சொல்லுவோம் உங்க அம்மா வர்றாங்களான்னு. நான் கடைசியா கூப்பிட்டு பாக்குறேங்க. எனக்கு அவங்க வர்றவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஒரு நப்பாசை. என் பொண்ணுக்காக நான் போய் கூப்பிட்டு பாக்குறேன். நீ என்னடி கூப்பிடுறது? வா, நாம 2 பேருமே போய் கூப்பிட்டு பார்ப்போம். என்னதான் சொல்றாங்க, அவங்க மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்க, நான் புடவையை மாத்திட்டு வரேன், இருங்க. சரி மகா. என்ன இருக்கு இப்ப சந்தோஷம் தானே? சத்த, நீங்க ஒரு ஆள் தான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், நான் சொல்றத நீ எங்க கேட்ட. இப்பவாது உனக்கு யார் யார் எப்படின்னு புரிஞ்சிருக்கும்ல. என்னத்த செய்யறது, பட்டுதான் திருந்தணும்னு இருக்கு. இப்ப எல்லார் குணமும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சுத்த. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யார் என்ன பாவம்? மகா நீ ரொம்ப பாவம். நீங்க என்னன்னா இந்த சனியும் கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்க. ஏமா நேத்து பண்ணதை கூட விடுங்க. பாவம் அண்ணன். அண்ணன் குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எழுப்பி வாங்கம்மா, அண்ணன் கூட பேசுங்க. ருக்கு, அப்புறம் என்ன பிளான்? சாயங்காலமா கேக் கட் பண்றோமா இல்ல நாளைக்கா? சொல்லுமா, உன் ஆசைப்படியே எப்பனாலும் வச்சுக்கலாம். என்னம்மா பேசுறீங்க? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? நீங்க என்ன மதிக்காம அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அத்தை பாவம், பொழைச்சி போட்டோம். 1000 தான் இருந்தாலும் இவ உங்க பொண்ணு. அதனால முதல்ல என்னன்னு கேளுங்க. என்னமோ கொதிக்கிற வெண்ணிய காலில் ஊத்திட்டு நிக்கிற மாதிரிலாம் நிக்கிறா. யாரு பொண்ணு? இவ ஏன் பொண்ணா? ஏன் பேச்ச கேட்காம அண்ணக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த டேவிட் பையல கட்டிக்கிட்டவதானே. இவ எப்படி ஏன் பொண்ணு ஆகுவா? என்னம்மா பேசுறீங்க? அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? அண்ணனை நீங்க அவாய்ட் பண்றது சரியில்லை. அண்ணன் பாவம், இவ விஷம். பாம்புக்கு திரும்பவும் கூட்டியாந்து பால் வாத்திட்டு இருக்கீங்க. அப்பா பேச்ச கேட்க மாட்டீங்க, எங்க பேச்ச கேட்க மாட்டீங்க. இவதான் உங்களுக்கு வசதியா? மரியாதையா வெளியே போடி. எனக்கு யாரும் முக்கியம் இல்லை. எனக்கு என் மருமக ருக்மணி தான் முக்கியம். பரவாயில்லத்த, உங்களுக்கு யார் வேணாலும் முக்கியமா இருக்கலாம். ஆனா இவ உங்க பேத்தி தானே. இவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நீங்க முன்னாடி நிக்கணும் தானே. ஏன் த, அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்களை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு? சொல்லுங்க த. ஆடு பகை குட்டி உறவா அப்படி கொண்டாடுறது இல்ல. இங்க பாரு, ஆடும் பகைதான் குட்டியும் பகைதான். எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், எஸ்தர் மட்டும்தான். வேற யாரும் எனக்கு பேத்தி கிடையாது. மரியாதையா முதல்ல ரூமை விட்டு வெளியே போங்க. நீயும் உன் புருஷனுமே எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் நான் பெத்த பிள்ளை, அவனே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பேத்தி வேண்டி கிடக்கு? என்னாச்சு சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நான் உங்க பேத்தி இல்லையா? மனசு தொட்டு சொல்லுங்க, நான் உங்க பேத்தி இல்லையா? அதான் சொல்லிட்டேன்ல, அவனே எனக்கு பிள்ளை இல்லை. அப்புறம் நீ எப்படி பேத்தி? சூப்பர் ஆச்சு. இப்படி ஒரு ஆட்சிய நான் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. அப்பா ஏன்பா கெஞ்சுறீங்க? அவங்களா நம்மளை தேடி வருவாங்க. என் அப்பாவும் அம்மாவும் யாருக்கிட்டையும் அவமானப்படக்கூடாது. நீங்க 2 பேரும் ஏன் அப்பா அம்மா எல்லாரும் உங்களை ஒதுக்குறாங்கல்ல, ஒதுக்கிட்டு போறாங்க. அவங்களா உங்களை தேடி வருவாங்கப்பா. வெயிட் பண்ணுங்க, வாங்க போவோம். ஏ அப்பா, என்னம்மா பழக்கி வச்சிருக்கா? மொளையா மட்ட பேசுற பேச்ச பாரு. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கோங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்களை ஒதுக்குற அளவுக்கு? இவ உங்களுக்கு நல்லவள் ஆயிட்டாளா? பாம்பு எங்க தூக்கி வச்சாலும் அது விஷத்தை கக்க தான் செய்யும். அதை மறந்துடாதீங்க. எங்களை அவமானப்படுத்துறதுக்காக அவளை கூட்டி வச்சு பேசிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? நான் அது தப்பு ஏதாவது பண்ணிருப்பேனா இருக்கும். ஆனா உங்க பிள்ளை ஒரு நாள் கூட உங்களை மதிக்காம எந்த செயலையும் செஞ்சது கிடையாது. அவரை இந்த அளவுக்கு காயப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. அவர் ஏன் புருஷன்,
யாருக்கிட்டையும் அவமானப்படுறது எனக்கு பிடிக்கல. ஏங்க வாங்க போவோம். அதான் சொல்றல்ல, அவ சொல்றத கேளுங்க. அவங்களா நம்மளை தேடி வர்ற காலம் கூடிய சீக்கிரம் வரும். அப்ப பாத்துக்கலாம் வாங்க. வரும் வரும். இவ்வளவு சவுடாலா உனக்கு? இனிதாண்டி உனக்கு இருக்கு. உன்ன நான் படுத்துற பாட்டுல நீ உங்க அம்மா கிட்ட குடிச்ச பால் வெளியே வரும். எனக்கு மருமகளா நடந்துக்காம என்ன அவமானப்படுத்துறியா நீ? ரொம்ப சந்தோஷம் தான். இங்க பாருங்க, இந்த மகாவை யாராலையும் படுத்த முடியாது. அப்படி படுத்தணும்னு நினைச்சு தோத்தவங்க தான் நிறைய பேர். எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்ன படுத்துறது அதையும் பாப்போம். ஏன் ஆச்சி, சின்னவங்க தப்பு பண்ணுனா தண்டனை கொடுக்கலாம். ஆனா நீங்க பெரியவங்க, உங்களுக்கு யாரு தண்டனை கொடுக்கறது? இங்க பாருங்க, கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறீங்க. ஆனா நீங்க பண்ற தப்புக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாருங்கிறத மறந்துடாதீங்க. அம்மா இருமா விடு. அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு கூடிய சீக்கிரம் புரியும். இருக்கு இதுங்க கிடக்குது. இந்த கொத்துச்சாவி இருக்கு பாரு, அதை மூத்தவட்ட இருந்து வாங்கி வச்சிருந்தேன். இனி அது உன் கையில தான் இருக்கணும். இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். எதுக்கும் புத்தி இல்ல. ஒன்ன மாதிரி அறிவான மருமக கிடைக்க தவம் தான் இருக்கணும் போல. என்னத்த நீங்க என்ன ஓவரா புகழ்றீங்க? கூட பிறந்ததுகளுக்கே என்னை பத்தி எதுவும் தெரியல. உங்களுக்கு அது என்னை பத்தி நல்லா தெரியுதே. ஐயோ ருக்கு, இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக நீ தான். உன்ன மாதிரி ஒரு மருமக வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். எங்கேயோ சாணி எழுறதுக்கெல்லாம் இங்க வந்து சொகுசா வாழணும்னு அதுங்க தலையில எழுதியிருக்கு. என்ன செய்யறது? ஆமாத்த, நான் சாணி அல்றவதான். ஆனா அந்த சாணிய புத்தியா கொண்டவா இல்ல. இங்க பாரு, இடத்த காலி பண்ணு. நீ இங்க நின்று தவமே இருந்தாலும் உன் பொண்ணுக்கு நீ ஒருத்தி தான் பிறந்த நாளை கொண்டாடணும். நாங்க யாரும் வரப்போறதில்ல. என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என் தம்பிக்கு நான் இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது. என் தங்கச்சி இருக்கா. என் கொழுந்தியா கூட இருக்கா. அப்புறம் என் தம்பியோட மாமனார் மாமியார் இருக்காங்க. என் அப்பா இருக்காங்க. அவன் ஏன் தனியா பிறந்த நாள் கொண்டாடணும்? இங்க பாருங்க, என் தம்பி பொண்ணு ஏன் பொண்ணு. அவ பிறந்த நாள நாங்க எப்படி சிறப்பா கொண்டாடுறோன்னு தூர நின்னு வேடிக்கை பாருங்க. பெரியவங்க நீங்க, உங்களுக்கு நான் புத்திமதி சொல்லணும்னு ஏன் தலையில எழுதியிருக்கு. என்ன செய்ய? ஆய மூடு. உன்னை யாராவது இங்க மூப்புக்கு கூப்பிட்டாங்களா? ஏன் ஆச்சி இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? குழந்தைகளுக்கு முன்னாடி உதாரணமா நீங்க இருக்கணும். ஆனா நீங்க ஜான்சி பாப்பாவை அவமானப்படுத்துறீங்க. இங்க பாருங்க ஆச்சி, ஜான்சி பாப்பாவோட அண்ணன் நான் இருக்கேன். எங்க பாப்பாக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோம்னு பாருங்க. ஜான்சி பாப்பாக்கு அக்கா ஜெனி இருக்கா. நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க வரலனாலும் பரவாயில்ல. சித்தப்பா நீ வாப்பா, நம்ம போவோம். சித்தி வா சித்தி, நம்ம பாப்பாவோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறோம்னு இவங்கெல்லாம் பார்த்து வயிறு இடியட்டும். என்னடா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்க? இலே, என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே பயப்படுவாங்க. நீ என்னன்னா என் முன்னாடி வந்து நின்று சவால் விட்டுட்டு இருக்கியா? ஒழுங்கா ஓடி போயிரு. ஓடிதான் போக போறேன். தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான். நீங்க பெரியவங்க, தாத்தா இல்லங்கிற தைரியத்துல இங்க எல்லாரையும் கூட்டி வச்சு பேசுறீங்களா? நேத்து எல்லாரும் முன்னாடியும் தாத்தா கிட்ட அடி வாங்கினது மறந்துட்டா? தாத்தா வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறம் எதுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எல்லாரும் வாங்க, நம்ம போய் பாப்பா பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஏய், இன்னும் ஏன்டா நின்னுட்டு இருக்க? இவங்க வரட்டு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். வாடா போவோம். மகா வாமா போவோம். அப்பா வாப்பா, நீ யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. என் அப்பாவும் அம்மாவும் தைரியமா இருக்கணும். என் அப்பாக்கும் அம்மாக்கும் நான் இருக்கேன். வாப்பா. என்னத்த எல்லாம் சவால் விட்டுட்டு போகுது? அதுங்க அப்படித்தான். ஏய், நீ ஏண்டி இன்னும் நிக்கிற? இடத்த காலி பண்ணு. அதான் உன் அண்ணக்காரன் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவான். நீ அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுவல. பின்ன இங்க என்ன வேலை? ஏண்டி திமிர் பிடிச்ச நாயே, நீ தானே இதையெல்லாம் தூண்டி விட்டு சொல்லி கொடுக்குற? இங்க பாருடி, நீ நல்லாவே இருக்க மாட்டே. எனக்கு ரெண்டே அண்ணி தான். ஒன்னு மூத்த அண்ணி, ரெண்டாவது அண்ணி மக அண்ணி. நீ இந்த வீட்டுல சரியான சொம்புத்திக்கி நாயே. உன்னால தாண்டி இந்த குடும்பமே நாசமா போகுது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நாய் நன்றி உள்ளது. உன் மூஞ்சில முழிச்சாலே பாவம். நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்கிட்ட பேசுறதுக்கே நாக்கு கூசுது. இங்க பாருங்கம்மா, இவ கூட சேர்ந்துட்டீங்கல்ல, இனி இந்த குடும்பத்தை நாசமாக்காம இவ விட மாட்டா. அதுக்கெல்லாம் மொத்த காரணம் நீங்க தான். நீங்க எப்படி அனுபவிக்க போறீங்கன்னு பாருங்க. என் வயிறறிஞ்சு சொல்லடி, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். என்னத்த ஓவரா சாபம் விட்டுட்டு போறா உங்க பொண்ணு? அவ எப்பவுமே அப்படித்தான். நீ அத பத்தி கவலைப்படாத. ஆமா, இவ எங்க போனா? சமையல் பண்ணி முடிச்சாளா இல்லையா?
யாரத்து கேக்குறீங்க? வேலைக்காரியவா? நான் போய் பார்க்கறேன். அவளை பேர் சொல்லி கூப்பிடு. வேலைக்காரின்னு கூப்பிடாத, அவளுக்கு கோபம் வந்துட போகுது. என்னத்த நீங்க வேலை செய்யறவங்கள வேலைக்காரன்னு தான் சொல்லணும். அதை விட்டுப்பட்டு அவளை தலையில தூக்கி வச்சா ஆட முடியும்? என்ன மாதிரியே தான் இருக்க குணத்துல. ஆனா என்ன சொல்றது, வீட்டுல 20 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டா. அவளை ரொம்ப இடம் கொடுத்து உங்க மாமா வச்சுட்டாரு. பத்தாதுக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் வளர்த்தவ அவதான். அதனால நான் அப்படி சொல்றது இல்ல. அது உங்க பாலிசி. எனக்கு அவ வேலைக்காரி தான். நான் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவ வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டா. நான் போய் பாக்குறேன். உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். சரி ருக்கு.